வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு ஒரு மசாலா செஞ்சு பார்க்கலாம். நான் அதுக்கு வெண்டைக்காயை கொஞ்சம் நீட்டாக வெட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். அதில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போனோன்னே நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பும் சீரகமும் போட்டு தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ண 2 தக்காளி பழம் சேர்க்குறேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்க்குறேன். அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வைக்கலாம். இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கணுன்னா சூப்பரான வெண்டைக்காய் மசாலா தயாராகிடும். இதை சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.